லாவண்யாவுக்கு வந்து நல்ல பழக்கவழக்கங்கள்லாம் சொல்லி தரணும். அதே டைமில லாவண்யாவுக்கும் வந்து நம்ம ராகவுக்கும் சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து கேட்டுக்கினதால, அவங்க அப்பா உயிர காப்பாத்தணும். அதுக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறதால நம்ம அபி என்ன பண்றாங்க, அந்த வேலைய ஒத்துக்கின்னு ராகவ் வீட்டுக்கு வந்து லாவண்யாவுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிக் குடுத்துட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில லாவண்யாவுக்கு பூஜை பண்ண வந்து சொல்லிக் குடுத்துட்டுருக்காங்க. அப்போ வந்து கேட்குறாங்க, நம்ம அபிகிட்ட லாவண்யா, இந்த மாரி எனக்கு பூஜை பண்ணுறதுலாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்கல. எதுக்கு வீடு ஃபுல்லா புகைய போடணும்? இந்த மாரி புகைய போட்டா எல்லாருக்கும் வந்து பிரச்சனை தான் வரும் அப்படின்றாங்க. புகைய போடுறது வந்து பிரச்சனை வரும். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா இது சாம்பிராணி புகை. இது வீட்ல உள்ள வந்து பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்க்கும். வந்து தேவையில்லாத வந்து பிரச்சனைலாம் வராது. அந்த அளவு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா புகை போட விடுறாங்க. நீங்களே இப்படியே போடு என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க விளக்கேத்தலாம் அப்படி சொல்லிட்டு விளக்கேத்த சொல்றாங்க. பார்த்தா வந்து தீப்பெட்டிய தான் வேஸ்ட் பண்றாங்க தவிர சரியாவே விளக்கேத்த தெரியல லாவண்யாக்கு. உடனே வந்து அபி வந்து இப்படி ஏத்தக்கூடாதுங்க. பொறுமையா ஏத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்த சொல்லி தராங்க. அதுக்கப்புறம் லாவண்யா எல்லா விளக்கையும் ஏத்தி வைக்கிறாங்க. அடுத்து அபி சொல்றாங்க, "இங்க பாருங்க, நீங்க இப்படியே வந்து தீபார்த்தனை காட்டிட்டே இருங்க. அப்ப தீபார்த்தனை காட்டும்போது ஒரு பாட்டு பாடுனீங்கன்னா, அதுவும் வந்து சாமி பாட்டு பாடுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க நெனச்சதெல்லாம் நடக்கும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. சாமி பாட்டா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு வந்து சாங்ஸ்லாம் அதெல்லாம் வந்து எனக்கு இங்கிலீஷ் சாங்ஸ் அந்த மாரி தான் பிடிக்கும். இந்த மாரிலாம் பிடிக்காது அப்படின்னாங்க. சரி நான் பாடுறேன். நீங்க வந்து தீபார்த்தனை காட்டுங்கன்னோனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா வந்து நம்ம அபி வந்து சூப்பரா ஒரு தமிழ் பாட்டு அவ்வளோ அழகா வந்து சாமி பாட்ட பாடுறாங்க. அத கேட்டு வந்து எல்லாருமே வந்து வீட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து, "யார் இப்படி இவ்வளோ அழகா பாடுறது?" அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா வராங்க. நம்ம வந்து ராகவும், அதுக்கப்புறம் அவங்க தம்பி வந்து ஆகாஷ் 2 பேருமே வந்து வெளிய காஃபி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க காதுலயும் விழுது, "இவ்ளோ சூப்பர் பாட்டா? இவ்ளோ அழகா பாடுறாங்க பாரேன். நம்ம வீடே அவ்ளோ சூப்பரா இருக்குல்ல இத கேட்டு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு ஆகாஷ். உடனே வந்து, "நல்லா இருக்குல்ல ராகவ்?" "ஆமா ரொம்ப நல்லா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் வராரு. அடுத்து எல்லாருமே வந்து சாமி ரூமாண்ட நிக்கிறாங்க. பார்த்தா வந்து நம்ம அபி வந்து அப்படியே மெய்மறந்து தன்னை பாடிட்டே இருக்காங்க. அத ரசிச்சு எல்லாருமே கேட்குறாங்க. பாட்டி வந்து எப்படி பாடுறா? இவ்ளோ சூப்பரா பாடுறா? அப்படின்னு சொல்லிட்டு ரசிக்கிறாங்க. அடுத்து வந்து ராகவும் அப்படியே வந்து அபிய பார்த்து மெய்மறந்து போறாரு. அவங்க வாய்ஸு, அதுக்கப்புறம் அவங்க பாடுறது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அப்படியே வந்து தன்னையே மறக்கிறாரு ராகவ். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு அபிய. அடுத்து வந்து பாட்டு பாடி ஃபுல்லாவே முடிக்கிறாங்க. முடிச்சோனே எல்லாருமே வந்து கிளாப் பண்றாங்க. அத பார்த்துட்டு என்ன இது அப்படின்னா, "ரொம்ப சூப்பரா பாடுனம்மா. இந்த மாரிலாம் வந்து ஒரு பாட்ட வந்து என் பொண்ணு இருக்கும்போது தான் நான் வீட்ல கேட்டுருக்கேன். இன்னைக்கு தாம்மா கேட்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அப்படியே வந்து தன்னை மறந்து பேசுறாங்க. இந்த பாட்டி வந்து கண் கலங்குறாங்க. உடனே பாட்டி என்னாச்சு அப்படின்னு, "ஒண்ணும் இல்ல. என் பொண்ணோட ஞாபகம் வந்துடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க இங்க பாரும்மா, உன்னை பார்த்தாவே எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? இதனால தான்." அப்படி சொல்றாங்க. இந்த மாரி கலாச்சாரம்ன்றது பிறவியிலேருந்தே வரணும். உடனே யாருக்கும் வராது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு லாவண்யா வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. பாட்டு பாடுறத பார்த்துட்டு வந்து, "இவன்னா ரொம்ப ஓவரா போயிட்டுருக்காளே." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நம்ம ராகவோட சித்தி வந்து பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆயிடுறாங்க. முரளி வந்து அந்த டைமுக்கு வராரு. பார்த்தோன்னே அபி வந்து சாமி கும்பிடுறது எல்லாரையுமே வந்து பார்த்துட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு செமையா டென்ஷன் ஆகி உடனே, "ஐய்யய்யோ! நம்ம இங்கேருந்து காலி பண்ணணுமே" சொல்லிட்டு, "ஒரு நிமிஷம் இரும்மா அந்த வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து அஞ்சலி கிட்ட சொல்லிட்டு, "வயித்த கலக்குது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு உள்ள ஓடி போயிடுறாரு. உடனே ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு.